ஆயில்யம் நட்சத்திரத்தில் பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சி நடந்து குருவானவர் கடகத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். எப்பயுமே இந்த கடகம் குருவுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடு, உச்சமாகக்கூடிய வீடு. அதுக்கப்புறம் கோச்சாரப்படி பார்க்கும் பொழுது கிரகங்களுடைய தாத்பரியத்தில் பார்க்கும்போது குரு பகவான் ஆயில்ய நட்சத்திரத்தில் நுழையக்கூடிய காலகட்டம். அதுக்கப்புறம் மகத்துக்கு ஷிஃப்ட் ஆகும் சிம்மராசியில். வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி. இப்படி குருவினுடைய தாத்பரியத்தை நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ குருவால் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை பெறக்கூடிய ராசிகள் நான் இந்த பதிவில் சொல்கிறேன். பொதுவாக நான் அந்த குருவை பற்றி பேசியிருப்பேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனலில் இந்த குருவை சாந்தப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்களை பற்றி நிறையா பேசுனது. நிறைய கன்சல்டேஷன் இந்த குருவால் நிறையா வந்தது. பொதுவாக அப்போ தான் யோசித்தேன். ஸோ குருவால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், குருவால் எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா சிரமத்தை அனுபவிக்கிறார்கள், நஷ்டம், தொழில், போராட்டம், சிக்கல், தடைகள், போட்ட பணத்தை எடுக்க முடியாமல் இருக்கிறது, கௌரவத்தை காப்பாற்ற முடியாமல் வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறது, எல்லாமே இந்த குருவினுடைய சிக்கலால் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த குருவானவர் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 19 முதல் 6 ராசிகளுக்கு ஒரு இன்கம் சோர்ஸை நல்லா பில்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருது. பொதுவாக குரு ஒரு விஷயத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 16 வருஷத்தில் டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துருவார். அந்த குருவினர் இருக்கக்கூடிய காரகத்துவம் இருக்கக்கூடிய இடம் காரகம் பாவக நாஸ்தி அப்படின்னு அந்த இடத்த சுத்தப்படுத்தக்கூடிய அமைப்பு. பார்க்கக்கூடிய இடம் விருத்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 1, 5, 7, 9 பார்க்கக்கூடிய பார்வை பலனும் இருக்கக்கூடிய இடமும் குருவினுடைய சேரக்கூடிய பாவ கிரகங்களும் சுப கிரகங்களும் பொறுத்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ ரிஷபம், இந்த சிம்மம், அப்புறம் கன்னி, அப்புறம் பார்த்திங்கன்னா துலாம், இவர்களுக்கெல்லாம் மிதுனம், இவங்கெல்லாம் இந்த குருவானவர் சிறப்பான பலன்களை பெருசாக கொடுப்பாருன்னு கேட்டால் கொடுக்க மாட்டார். நிறைய பேர் இந்த ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை, போராட்டம், சிக்கல்கள் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த குரு தசை முடிஞ்சு அடுத்த வேறு தசை வரும்போதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார்கள். எப்பயுமே 3வது தசை வத தசையாக வரும். அப்போ இந்த தசையில் இந்த ஜாதகருக்கு, இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல பலன்களில் ஸ்தானத்தில் இருந்துட்டார் அப்படின்னா நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். சப்போஸ் குரு உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலுமே கூட குருவானவர் உங்களுக்கு திரிகோணஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா 1, 5, 9 இருந்தாலும் கண்டிப்பாக சுபபலங்களை கொடுத்துரும். சுப ஸ்தானத்தில் சுப கிரகங்கள் உட்காந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துரும் அந்த தசை நடக்கும்போது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா குருவார் பாதகஸ்தானத்தில் உட்காந்து குரு அஸ்தமனமாகி குரு பகை பெற்றுட்டார் அப்படின்னா அடித்து துவம்சம் பண்ணிடுவார். எங்கே நம்ம மேலே இலவிட அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருவார். சமாளிக்கவே முடியாது. அதெல்லாம் நான் கண்கூட பார்த்துருக்கேன். குரு கெட்டுட்டார் அப்படின்னா வாழ்க்கை முடிஞ்சுது. நம்ம வாழவும் முடியாது, சாகவும் முடியாத நிலையில் கொண்டு போய் வச்சுருவார். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு தாத்பரியத்துக்குண்டான அதிபதி குரு. அப்போ குருவினுடைய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கணும். யாருடைய ஜாதகத்திலலாம் குரு சிறப்பாக இல்லையோ நான் தெளிவாக சொல்கிறேன், அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்பிக்கை மோசடி அதிகமாக இருக்கும். நம்பி நிறைய மோசமாகுவாங்க, நிறைய பணத்தால் இழப்புகளை சந்திப்பார்கள், கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் திண்டாடுவாங்க, கடனை கட்ட முடியாமல் திண்டாடுவாங்க, பணத்தை போட்டு எடுக்க முடியாமல் திணறுவாங்க, விருத்தி பண்ணி கொண்டு போக முடியாமல் திண்டாடுவாங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டு அந்த கௌரவத்தை கௌரவத்துக்கு பங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளியில் சொல்ல முடியாத குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாம் குரு உள்ளே போட்டு பாவகநாஸ்தி பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பதிவு ரொம்ப உத்வேகமாக இருக்கும். நான் நிறைய அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பதிவுலேயும் நான் அதை பற்றி நான் பேசுகிறேன். குரு கடைசி இந்த ராசி பலன்கள்லாம் முடிச்சுட்டு கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த குருவினுடைய டிப்ஸை கடைசியில் சொல்கிறேன். முழுசாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குரு ஆகஸ்ட் 19 முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்சத்திர பயிற்சி புதிய திருப்பத்தை ஏற்படுத்தினாலுமே கூட அவருடைய ராசிக்காரர்கள் இது பலன்கள் எல்லாம் பொது பலன்கள் தான், உங்கள் ஜாதக பலன் இல்லை அப்படின்னு நீங்கள் அது நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ ஜாதக பலன்கள் வேறு, பொது பலன்கள்ங்கிறது வேறு. ஸோ பொது பலன்கள் கோச்சாரப்படி நடக்கக்கூடியது, ராசி பலன்கள்ங்கிறது உங்களுடைய ஜாதக பலன்கிறது உங்களுடைய விதிப்படி நடக்கக்கூடியது. இது மிக முக்கியம். அப்போ இந்த கடகத்தில் குரு வலுத்திருப்பது ஒரு பக்கம் சிறப்பான பலன்களை தந்தாலுமே கூட இந்த நட்சத்திரத்தினுடைய முக்கியத்துவம் மிக முக்கியமாக பெறுகிறது. ஒரு கிரகங்களும் ஒரு நட்சத்திரத்துடன் தொடர்பு கொள்ளும் போது அது நட்பா பகையா அது இருக்கக்கூடிய ஸ்தானம் பார்வை அதை பொறுத்து மாற்றங்களை கொடுப்பார்கள். அப்போ ஆகஸ்ட் 19, 2026 அதிகாலை 3:37 மணிக்கு பார்த்தீங்கன்னா குரு ஆயில்ய நட்சத்திரத்தில் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு இடம், சந்திக்கக்கூடிய அமைப்பு. அக்டோபர் 31 வரை பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்தாலுமே இந்த குரு சிம்ம ராசியில் மகத்தில் திரும்ப போகக்கூடிய ஒரு அமைப்பு வரும். அப்போ இந்த ஆகஸ்ட் 19 முதல் அக்டோபர் 31 வரை கூட அந்த காலகட்டம் வரை நடக்கக்கூடிய ஒரு அந்த டிரான்சாக்ஷன், அந்த கம்யூனிகேஷன், அந்த இணைவு யாருக்கு சிறப்பான பலனை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, அந்த நட்சத்திரனுடைய அதிபதி சுக்கிரன். எப்பயுமே
இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன், இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். அப்ப என்னாகும்? சாதகமான பலன். குரு, சுக்கிரன் வந்து பரமனர். அப்ப சிறப்பான பலன்களை இந்த ரிஷபராசிக்கு குடுக்கும். வருமானத்தை அதிகப்படுத்து காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு. அப்போ வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலை விருத்தி பண்ணி கொண்டு போறதுக்குண்டான காலகட்டம். கண்டிப்பா முயற்சிகள்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. வேலை அல்லது தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு புதிய தொடர்பு, புதிய கம்யூனிகேஷன், புதிய ஒரு கான்டாக்ட் எடுத்து மேல கொண்டு போகக்கூடிய அமைப்பு. தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு காலகட்டமா ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஆஃப்டர் ஆகஸ்ட் 19க்கு மேல வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்க போகுது. ஸோ இத்தனை நாளா வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஸோ இப்போ நீங்க இன்னும் அக்ரெசிவா ட்ரை பண்ணுங்க. குடும்ப வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தையும், மகிழ்ச்சியான ஒரு காலகட்டத்தையும் இந்த ரிஷபராசி கொண்டு வரப்போகுது. பொதுவாக ரிஷபத்துக்கு குரு நல்லது பண்ணாலும், நல்லது பண்ணலனாலும், இந்த கோச்சார பலன்கள் படி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 50% பலனாவது குடுத்துரும். ஆனா, அதுக்கு அவங்க ஜாதகத்திலயும் குரு நல்லா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பொது பலன்கிறது காலபுருஷ தத்துவப்படி நடக்கக்கூடிய ஒரு பலன். உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருந்துச்சுன்னா, இது மேட்ச் ஆகும். இது நெகட்டிவாவே இது பாசிட்டிவா இருந்தாலும் பிரச்சனை. இது பாசிட்டிவா இருந்தாலும், இது நெகட்டிவா இருந்தாலும் பிரச்சனை. அப்ப 2த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு குரோத் எல்லாம் குடுத்துரும். ஸோ ரிஷபராசிகளுக்கு இந்த காலம் வந்து சிறப்பாக இருக்கு. 1. அதுக்கு அடுத்தது வந்து மிதன ராசி. மிதனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண வரவு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல மாற்றத்தை குடுக்க போறேன். ஏன்னா மிதனம் அதிபதி புதன். அது மட்டும் இல்லாம ஆயில்ய நட்சத்திரத்துல வந்து கம்யூனிகேட் ஆகுது. அப்போ புதனுக்கு 2 வீடா வரக்கூடிய அமைப்பா இருக்கிறதுனால, ஸோ இந்த நட்சத்திர மாற்றம் கண்டிப்பாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு இன்கம், பொருளாதார முடக்கங்கள், தடைகள், கடன்கள் எல்லாம் நீங்கி பொருளாதார மாற்றத்தை கொடுப்பதற்காக குரு வருகிறார். ஸோ வேலை அல்லது சம்பளம் தொடர்பான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹைக் அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு உண்டான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு உண்டான ஆப்ஷன்ஸ், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தி கொண்டு போவதற்கும், நிறைய கம்பெனிகளை வந்து ஆஃபர் லெட்டரை வாங்குறதுக்கும் இது சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய யாராவது வந்து அண்ணன், சகோதரி, தம்பிகள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதி கூட அந்த இது இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணுறாங்க, இல்லை ஃபைனல் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க, இல்லை ஆஃபர் லெட்டர் வெயிட் பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக நல்ல சான்சஸ் இதுக்கு உண்டு. கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒரு தடவை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அதே சமயம் அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கணபதிக்கு நீங்கள் வந்து வழிபடுவதும் மிக முக்கியம். நீங்கள் எப்பயுமே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக உங்களுக்கு 2ஆம் இடம் கடகம் சந்திரனா வரும் பொழுது, மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, குங்கும அர்ச்சனை மிக முக்கியம் உங்களுக்கு. ஸோ இந்த மிதனராசிக்காரர்கள் கண்டிப்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் செய்து, கணபதியும் தரிசனம் செய்து வாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது கடகராசி. இந்த குருவானவர் கடகராசியிலே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷல், இவங்களுக்கு ஒரு கூடுதல் கவனத்தை கொடுக்கக்கூடியது. பணியிடத்துல ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் பதவி, அந்த பதவிக்குண்டான ஒரு அதிகாரம், அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஹைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டமாக வருது. ஸோ சம்பளம் மற்றும் சலுகைகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குரு கடகத்தில் வந்தாச்சு அப்படின்னா, அது ஒரு ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அடுத்தது ரெடி பண்ணுவார். அதான் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானுடைய நிலை சிறப்பாக இல்லைன்னு அர்த்தம். இல்லை குருவினுடைய பாவகத்துவம் கெட்டு இருக்கும், குருவினுடைய காரகத்துவம் கெட்டு இருக்கும், குருவினுடைய பார்வை வந்து கெட்ட பார்வையாக இருக்கும். அப்படின்னா என்ன, குரு பார்க்கக்கூடிய இடம் இல்லை அந்த கிரகம் குருவை பார்க்கக்கூடிய இடம் பாவத்தில் இருந்துச்சு அப்படின்னா, வரக்கூடிய நற்பலங்கள் எல்லாம் நெகட்டிவாக தான் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் குரு உங்களுக்கு அதில் அந்த வீடு முடக்கா இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று மாட்டிக்கிட்டு நிற்கும் போது தான் உங்களால் அந்த நற்பலங்களை பெற முடியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாத்துலேயும் யூடியூப்லேருந்து, டிவிலேருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். ஆனால் ரிசல்ட் அங்கே வராமல் போகிறதுக்கு காரணம் குருவினுடைய காரத்துவம் அங்கே கெட்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்காது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் எங்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பணியிடத்தில் வந்து புதிய பொறுப்புகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக, உயர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சம்பளம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்தது ஹைக் வரப்போகுது. எனக்கு ரொம்ப நாளாக வந்து ப்ரமோஷன் இல்லாமல் சேலரி இன்க்ரீஸ் பண்ணாமல் வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் கடகராசிக்காரர்கள் வரப்போகுது. வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, வேலை பார்க்க விருங்கிற ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கும், விசாவுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக இருந்த தனிப்பட்ட அல்லது பணிப்பிரச்சனைகளுக்கெல்லாம், இல்லை பணப்பிரச்சனைகளுக்கும் சரி, வேலை தொடர்பான பிரச்சனைகளுக்கும் சரி, கண்டிப்பாக இந்த தீர்வு காணக்கூடிய சூழல் உருவாகுது. ஏன்னா கோச்சார கிரகங்கள் ஒரு பக்கம் வந்து முடக்கத்தில் இருந்ததுன்னா, அந்த முடக்கம் அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். ஏன் வரல போட்டு நோண்டிட்டு இருக்கக்கூடாது. அது முடக்கு காலம்னா முடக்கு காலம் தான். அதுக்கப்புறம் அதை தாண்டி வெளியே வரும்போது நல்ல மாற்றத்தை கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்துரும். அதில் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. எந்த முயற்சியும் திட்டமிட்டு மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக நல்ல முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதனுக்கு 2 வீடாக மிதனமும் அப்புறம் கன்னின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கன்னிராசிகளுக்கு அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா, குருவினுடைய நட்சத்திரம் மாற்றம் கன்னிராசிகளுக்கு சொத்து மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல மாற்றத்தை கொடுக்குது. அதே சமயம் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய இந்த
கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆல்ரெடி இந்த ஃபைல் பண்ணி வச்சிருக்கக்கூடியது அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்துலலாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஒரு பேங்க் ப்ராப்பர்ட்டி சீஸ் ஆகிறது, இல்லை கடனை கட்ட முடியாமல் வந்து ப்ராப்பர்ட்டி வெளியே விலைக்கு போகிறது, ப்ராப்பர்ட்டி மேலே கேஸ் போட்டு வச்சுருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்க போகுது. சொத்து வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அரசாங்கம் பணிகளுக்கெல்லாம் பொருத்தமான முடிவுகள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் பதவி, சம்பளம் மற்றும் சலுகைகள் எல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டமாக இது இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். வியாபாரத்தில் வந்து லாப வாய்ப்புகள் கண்டிப்பாக விரிவாக்கம் செய்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ட்ரேடிங்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பண்ணி கொடுக்கும். நான் சில விஷயங்கள் நான் மெயினாக சொல்கிறேன். இந்த கன்னிராசிக்காரர்கள் தான் வந்து மெயினாக என்ன பண்ணுவாங்க, இந்த கன்னி, அதுக்கப்புறம் மிதுனம், அதுக்கப்புறம் தனுசு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷம், மகரம், இவங்க மகரம், கும்பம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்காயின் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறையா கொண்டு போவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் கொண்டு போவாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னு பிரச்சனைனா அந்த அந்த நாலேஜை வந்து நிறைய கெயின் பண்ணி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு அந்த ஆராய்ச்சியிலேயே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தப்பான ஆளுங்கள்ட்ட போய் மாட்டும்போது இந்த பணம் எல்லாம் விரயமாகும். இதுக்குள்ள காரணம்லாம் உங்களுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ கன்னிராசிகளுக்கு நீங்கள் இந்த இந்த ட்ரேடிங் அந்த ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதுக்கடுத்து வரக்கூடிய ராசி மகரம். பொதுவாக நான் மகரத்துக்கு எனக்கு பிடித்த ராசிகளில் ஒன்று மகர ராசிக்காரர்கள் ஒன்று, விருச்சிக ராசிக்காரர்கள் ஒன்று, தனுசு ராசிக்காரர்கள் ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து சிம்ம ராசிக்காரர்கள், அடுத்தது கடகம். இந்த 5 ராசிகள் மிக முக்கியமாக சொல்லுவேன். ஏன் மகரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வந்து வெளுத்ததெல்லாம் பால் நம்பி ஏமாறக்கூடிய நபர்கள். ரெண்டாவது ஊருக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு கடைசியில் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலங்கிற புலம்புற ஆளுங்க 2. ரெண்டாவது விஷயம் வந்து எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுத்துட்டு கடைசியில் எனக்கு அவன் ஹெல்ப் பண்ணல, இவன் ஹெல்ப் பண்ணல, எனக்கு அவன் பண்ணலை, இவன் பண்ணலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கக்கூடிய ஆளுங்க 3. பொது மகரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, 2ஆம் இடம் சனி, தனஸ்தானாதிபதி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மிக முக்கியமாக சொல்லக்கூடியது, லாபாதிபதி மிக முக்கியமாக சொல்லக்கூடியது செவ்வாய். அப்போ செவ்வாயும் சனியும் குருவெலாம் இவருக்கு நல்லா இருக்கணும். அப்போ தான் இவங்களுக்கு வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். யாருடைய ஜாதகத்திலலாம் மகர ராசிக்காரர்கள், மகர லக்னக்காரர்கள் குரு, சனி, செவ்வாய் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் பாருங்கள் இங்கே அளவுக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்களுக்கெல்லாம் மிக முக்கியமாக அந்த நான் சொன்னது அந்த திருவேற்காடு கருமாரி, சமயபுரம் மாரியம்மனோட வழிபாடெல்லாம் ரொம்ப மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடியது. கருப்பசாமி வழிபாடு, அதே மாதிரி பெரிய கருப்பனுடைய வழிபாடு, 18ஆம் படி கருப்பனுடைய வழிபாடு ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத பண உறவு கண்டிப்பாக ரொட்டேஷனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு புதிய நபர்களுடைய கான்டாக்ட் மூலியமாக இந்த தொழிலை வந்து பில்ட் பண்ணுறதுக்குண்டான ஒரு ஹெல்ப் கிடைக்கும். வேலை செய்பவர்களுடைய திறமை கண்டிப்பாக வெளிப்படுவதன் மட்டுமல்லாமல் கண்டிப்பாக புதிய ஜாப், புதிய ப்ரமோஷன் கிடைப்பதற்கும் வேலை சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. குழந்தைகளுடைய கல்வி, குடும்பத்தினுடைய சாதனைகள் எல்லாமே அடுத்தடுத்து பிற்காலத்தில் வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறதெல்லாம் மகர ராசிக்காரர்கள் தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய காலகட்டமாக வருது. நல்ல மாற்றத்தை கொடுக்க வருது. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி மீன ராசி. மீனத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி குரு. இவருக்கு 2ஆம் இடமாக வருவது செவ்வாய். 11ஆம் இருக்கக்கூடியது சனி. அப்போ செவ்வாயும் சனியும் இவர்களுக்கு நல்லா இருக்கணும். மீனராசிக்காரர்களுக்கு திருமண விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்குது. கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தை சார்ந்த அமைப்புகளில் குடும்பத்தில் ஒரு நல்ல சுப நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மீனராசிக்காரர்கள் வருது. வீடு மற்றும் வாகனம் தொடர்பான வசதிகள் கண்டிப்பாக அதிகரிக்க போகுது. அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை புதுசாக வாங்குறதுக்கோ இல்லை ரொம்ப நாளாக வாங்கணும்னு அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவர்களுக்கு உண்டான அமைப்பும் கிடைக்க போகுது. வேலை செய்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக விரும்பிய இடத்துல டிரான்ஸ்ஃபர், ரொம்ப நாளாக டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உட்கார வச்சுக்கிட்டு மண்டை தின்னுட்டு இருக்கிறவங்க இந்த மீனராசிக்காரர்களாம் டிரான்ஸ்ஃபருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேலை வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக எதிர்பாராத ஒரு மேஜிக் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ நீங்கள் மிக முக்கியமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு, பழனி முருகனுடைய வழிபாடு மிக முக்கியம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பனுடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய வழிபாடெல்லாம் உங்களுக்கு தடைகளை எல்லாம் உடைத்து கொடுத்து மீனராசிக்காரர்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ இப்போ நான் சொன்ன அத்தனை ராசிக்காரர்களுக்குமே இது ஒரு பொதுவான பலன்கள் தான். நான் கடைசியில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறேங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே குரு யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சிறப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுப்பார். அந்த 16 வருஷம் வந்து முதல் பாதி நெகட்டிவ், 2வது பாதி வந்து பாசிட்டிவாக இருக்கும். சில பேருக்கு வந்து முதல் பாதி பாசிட்டிவ், 2வது பாதி நெகட்டிவாக இருக்கும். குரு வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சுபபலங்களை கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார். அப்போது அந்த மனிதனை வந்து தட்டி படம் போட்டு அவரை வந்து ரெடி பண்ணணும், நாலேஜை பில்ட் பண்ணணும், மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், மரியாதைன்னா என்ன, அதே சமயம் ஒழுக்கம்னா என்ன, வாத்தியார்னா என்ன, தந்தைனா என்ன, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வாழ்க்கையில் வந்து பணம், பதவி, புகழ் இது எல்லாம் எப்படி பெறணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து தட்டி படம் போட்டு பல வகையில் நம்மளை சிக்க வச்சு அவமானத்தை கொடுத்து கௌரவத்தை களங்கப்படுத்தி அப்படியே மிகப்பெரிய ஒரு கோல்டாக வெளியே கொண்டு வருவார்.
அதனால தான் குரு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, குரு எல்லாம் வந்து சுபம் 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 தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த சுபர் என்ன பண்ணுவாருங்கிறதுடைய விளையாட்டு நிறைய பேருக்கு தெரியாது. பழம்பெரும் ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், குருவினுடைய தாத்பரியம் எந்த அளவுக்கு வேலை செய்யும். அதே சமயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் அப்படி தான். அப்போ குரு சனி சேர்ந்துச்சு அப்படின்னா காசு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாரித்து அடுத்தவனுக்கே கொண்டு போய் கொட்டுற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். கடங்காரனுக்கே கொண்டு கட்டுற மாதிரி வரும். நம்ம சம்பாரித்து கண்முன்னே அடுத்தவங்ககிட்ட காசை கொண்டு போய் கட்டுற மாதிரி இருக்கும். அடிமையான வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி கொண்டு போயிடுவார். இதெல்லாம் குரு சனி கெடக்கூடாது. குரு சனி கெட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கௌரவத்துக்கு பங்கம். கௌரவமாக நம்ம வாழ முடியாது. நம்ம கௌரவத்தை அசைச்சு பார்ப்பார். எல்லா விஷயங்களும் நடக்கும். இது கண்டிப்பாக யாருடைய ஜாதகத்தில் குரு சனி கெட்டு போயிடலாம் அவங்களாம் கேட்டு பாருங்கள். மனசுக்குள்ளே அப்படியே வெந்து நொந்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய சொல்ல முடியாத துக்கங்களை மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்பாங்க. இவங்க தான் பாருங்க எங்க சொல்லி இந்த பிரச்சனை தீர்க்கும் தெரியாம ஊர் ஊரா எல்லா கோயிலும் சுத்திட்டு இருப்பாங்க. எல்லா பூஜையும் பண்ணுவாங்க. எல்லா மாந்திரிக வேலையும் செய்வாங்க. எல்லா எந்திரையும் போடுவாங்க. எல்லா தாயத்தையும் போடுவாங்க. ஏன்னா அந்த காரகத்துவம் அங்கே கெட்டு போச்சு அப்படின்னா எதை தின்னா பித்தம் தெளிவுங்கிற அமைப்பில் கண்டிப்பாக இவர் வேலை செய்வார்கள். ஸோ இது எங்கே சரி பண்ணணுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இதுக்காகத்தான் நம்ம தெளிவாக சொல்லணும். குரு சனி சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிப்பாக ஆஞ்சநேயருடைய வழிபாடும் ஐயப்பனுடைய வழிபாடும் திருவேற்காடு கருமாரி சமயபுரம் மாரியம்மன்லாம் ரொம்ப விசேஷம். யார் யாருக்கு எந்த கிரகத்தோட இந்த குரு கேது சம்மந்தப்படுது, சனி கேது சம்மந்தப்படுது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அந்த பலன்கள் சொல்ல முடியும். ஸோ உங்கள் ஜாதகத்திலும் இந்த மாதிரி குரு காரகத்துவம் கெட்டு போய் சனி காரகத்துவம் கெட்டு போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் வேறு என்ன பற்றி சிறப்பாக பேசலாம். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் இந்த குரு சனி நல்லதாக இருந்தாலோ கெட்டதாக இருந்தாலோ இல்லை குருவினுடைய காரகம் கெட்டு போய் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன மாற்று வழிங்கிறது உங்கள் ஜாதகத்திலே அதுக்கு கேள்வியும் இருக்குது, பதிலும் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக எடுத்து உங்களை கைட் பண்ணி கொண்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை ஜெயிக்க முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு இணையை பற்றி சிறப்பாக பேசலாம். அப்பவே நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः.